இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் திண்டுக்கல்லில் பெண் தேர்வர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்விற்கு தாமதமாக வந்ததாக கூறி வெளியில் நிறுத்தப்பட்டதால் அங்குள்ள பெண் தேர்வர்கள் சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் கிழக்கு ஜிடிஎன் சாலையில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையம் அருகே தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். 8:55 மணி முதலே தேர்வு மையத்திற்குள் தங்களை அனுமதிக்கவில்லை என்று கூறி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 9 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்பது விதிமுறை என்றும் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளனர். 8:55 மணிக்கு வந்த பின்னும் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று 10க்கும் மேற்பட்ட பெண் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வசந்த், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு, குஜிலியம்பாறை, கொடைக்கானல், நத்தம், நிலக்கோட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட 10 வட்டங்களில் 121 இடங்களில் மொத்தமாக 41,456 பேர் குரூப் 4 தேர்வை குரூப் 4 தேர்வை எழுதுகின்றனர். இதில் திண்டுக்கல் கிழக்கு ஜிடிஎன் சாலையில் அமைந்துள்ள எம்எஸ்பி தனியார் பள்ளியில் தேர்வு மையத்தில் 300க்கும் மேற்பட்டோர் தேர்வானது இன்று எழுத உள்ளனர். இதில் மேலும் தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி சீட்டானது காலை 9 மணிக்கு அனைவரும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு உள்ளே வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது முக்கியமாக 8 மணி முதல் 8:30 மணி வரை அனைவரும் வருவதற்காக அந்த வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதில் கிரேஸ் டைம் என்பது 8:30 9 மணி வரைக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்த நிலையில் எம்எஸ்பி பள்ளியில் தேர்வு எழுத வந்தவர்களை 8:55 முதல் தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கவில்லை என சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களோடு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க முடியாது, 8:30 மணி அதிகபட்சமா 8:45 மணி வரைக்குமே அனுமதிக்க முடியும் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது காவலுடன் ஈடுபட்ட அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்வு எழுத வந்த ஒரு பெண்ணானது அவர் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டு அந்த பள்ளி நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை. அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அந்த பள்ளியின் கேட்டை அவரை அடித்து தட்டி அந்த இடத்துல அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விட்டு இருந்தார். மேலும் அந்த தேர்வில் வந்த பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர் அரை மணி நேரத்துக்கு மேலாக தேர்வு மையத்திற்கு வெளியே நின்று வாக்குவாதத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டனர். பின் அந்த வாக்குவாதம் இருந்தவரை சாலை மறியலானது அங்கே இருக்கக்கூடிய சாலை வண்டியை மறித்தனர். பின்பு அங்கிருந்து போலீசார் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் அந்த இடத்துல இருந்து கண்ணீருடன் கலைந்து சென்றனர். இதை அடுத்து அந்த சம்பவத்துக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட காவலர் மற்றும் கிழக்கு தாசில்தார் ஆகியோர் தற்போது தேர்வு மையத்திற்கு ஆய்வு செய்தனர். மேலும் தொடர்ச்சியாக இப்போது தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரட்டும், நீங்க வாங்க, அப்ப மட்டும் வாங்க, உள்ள இறங்கினா மட்டும் வாங்க, போய் ரெக்வெஸ்ட் பண்ணி பேசுங்க. போற வர வண்டியை மறிங்க, 10 நிமிஷம் மறிங்க. போய் நிக்க